ரஜினிகாந்த் வந்து அப்போ கர்நாடகாவிலேருந்து வந்து ஹிட் கொடுத்துட்ருக்காரு, பயங்கரமாக சூப்பர் ஹிட் கொடுத்துட்ருக்காரு, பல வெற்றி படங்கள் கொடுத்துட்ருக்காரு. ரஜினிகாந்தும் கருப்பாக இருப்பார், ஸ்டைலிஷாக இருப்பார். முரளி வந்து கருப்பாக இருக்கிற முரளிகிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ தமிழுக்கு போனீங்கன்னா உனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும், அங்கே வந்து இந்த மாதிரி வந்து தமிழ் முகம் வந்து நல்ல கருப்பு முகத்தை லைக் பண்ணுறாங்க, இங்கே தான் உனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கிறதா நீ நினைக்கிற, தமிழுக்கு போய் முயற்சி பண்ணு அப்படின்னு. தமிழுக்கு வந்து முயற்சி பண்ணும்போது அவர் நடித்த முதல் படம் பார்த்தீங்கன்னா பூவிலங்குன்னு ஒரு படம் நடிக்கிறார். பூவிலங்குன்ற படத்தில் பார்த்தீங்கன்னா குயிலி வந்து கதாநாயகியாக நடிப்பாங்க. அந்த படத்தில் தான் அவங்க அறிமுகமாக இருக்காங்க. எந்த படம்னா அந்த எப்படி சொல்ல நாயகனில் ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, நிலா அது வானத்து மேலே, அவங்க தான் வந்து முரளியோட ஃபஸ்ட்டு பேரு. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா பூவிலங்கு, பூவிலே போடுற விலங்கு பூவிலங்கு, அது ஒரு காதல் கதை தான். அந்த படம் வந்து பெரிய ஹிட்டு, அந்த முரளி இன்ட்ரடியூஸ் ஆன படமே. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து இளையராஜாவே பாடியிருப்பார், ஆத்தாடி பாவாடை காத்தாட. சூப்பராக இருக்கும் அந்த சாங், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அந்த பாட்டு பெரிய ஹிட். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த பாட்டு பாப்புலர் ஆயிடுச்சு. பட்டி தொட்டியெல்லாம் பாடிட்டு இருக்கோம், ஆத்தாடி பாவாடை காத்தாட அப்படின்னு வந்து அந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட்டு. அந்த படமே வந்து முரளிக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை உருவாக்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் முரளி வந்து இங்கேயும் ஒரு கங்கை, புதியவன், அப்படி இப்படி நிறைய படங்கள் நடித்தாலும் அடுத்து முரளிக்கு ரொம்ப பெரிய பேரை கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பகல் நிலவு முரளி ரேவதி பேரு. அது வந்து மணிரத்னத்தோட ஃபஸ்ட்டு படம். அது படமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த படத்தினுடைய லவ் சப்ஜெக்ட் தான்